நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது இல்லைங்க. அவங்களுக்கு நம்மள பிடிக்கல, அதுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் என்னை பிடிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. வையாபுரி இந்த சாரி உங்களுக்கு நல்லா இருக்கு. இப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, நான் வையாபுரி அப்படிங்கிறீங்களா, இந்த சாரி எனக்கு நல்லா இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா? எனக்கு மீனிங்கே புரியலைங்க. நான் ஒரு பின்னூசி எடுத்து இப்படி காமிச்சனா போதும், அவங்க அதை கடப்பாறையா மாத்தி வச்சிருப்பாங்க. என்னோட ஃபேஸுக்கு பதிலாக வந்து ஆக்டர் அந்த ராஜேந்திரன், மொத்த ராஜேந்திரன் சொல்லுவாங்க, அவரோட ஃபேஸ் இது பண்ணி எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. என் ஃபேஸ் எடுத்துட்டு அவங்க ஃபேஸ் வந்து எனக்கு வச்ச மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு HIV வந்திருக்கும் போல அப்படின்ட்டு அந்த இதுக்கான இது இன்ஸ்டாகிராமில் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கான ஒரு ஐடி அதே வந்து எனக்கு கீழே டேக் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ் பார்த்துட்டு ரொம்ப அழுதேன் அந்த டைம்ல. அப்பா போட்டோக்கு கீழே கமெண்ட்ஸ் வந்து இவர் தான் ஹஸ்பண்டான்லாம் கேட்டிருந்தாங்க. நான் ஒல்லியா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்காகவே என்னைய வந்து பள்ளி லீனா இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் வச்சு ஒட்டகம் மாதிரி இருக்கு அந்த மாதிரி என்னைய தான் பேசுறீங்க. அது குழந்தைடா, நம்மள மாதிரி பகை, அடுத்தவங்களை காயப்படுத்துறது இதெல்லாம் குழந்தைக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ குழந்தைன்னு கூட பார்க்காம இப்படி பேசுறீங்களே, என்ன மனுஷங்க நீங்கெல்லாம். இன்ஸ்டாகிராமே வேண்டாம், எவனவனோ வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுறான். மீடியா மைண்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணல் நிகழ்ச்சியில் கும்மி டான்சர் சங்கீதா இருக்காங்க. அவங்ககிட்ட தான் இன்றைக்கி வந்து பேசுகிறதா இருக்கும். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஒரு வீடியோ முன்னாடிக்கும் இப்போக்கும் எப்படி இருக்கு நீங்கள் ஆரம்ப காலகட்டத்துக்கும் இப்போக்கும்? இப்போ எல்லாம் ஃபேஸ் பண்ணி பழகிட்ட மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் போல்டா, ஃபர்ஸ்ட் ரொம்ப வெக்ஸான டைம் எல்லாம் இருக்கு, இப்போ ரொம்ப போல்டா இருக்கேன். நான் அந்த கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போகல, இப்போ வரைக்கும் போக வேணாம். அதுக்கு முன்னாடி மெசேஜஸ்க்குலாம் ரிப்ளை கொடுப்பீங்களா? இல்லை, இது வரைக்கும் நான் கொடுத்ததே இல்லை. படிப்பீங்களா? எல்லாமே படிப்பேன். எனக்கு வர்ற பேட் கமெண்ட்ஸு, குட் கமெண்ட்ஸு எல்லாம் மெசேஜஸ், டிஎம்ல வர்ற மெசேஜஸ் எல்லாமே நான் படிப்பேன். அதுலேயுமே தப்பா கெட்ட வார்த்தையில் திட்டி இருந்தாலுமே நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது இல்லைங்க. அவங்களுக்கு நம்மள பிடிக்கல, அதுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் என்னை பிடிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ வந்து அவங்க பேசும்போது வந்து இந்த பக்கம் எங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கலாம். இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸு, ட்ரோல் பண்ணுறாங்க, இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் எப்படி எதிர்கொள்றீங்க? ஃபேமிலி சப்போர்ட், அம்மாலேருந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு. வீட்டில் அவருமே வந்து கமெண்ட்ஸ் இக்னோர் பண்ணு, அந்த டைம்ல உண்மையாலுமே இன்ஸ்டாவே வேண்டாம் எனக்கு அப்படின்னு அழுததெல்லாம் உண்டு. எனக்கு இன்ஸ்டாகிராமே வேண்டாம், எவனவனோ வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுறா. என்னன்னா வந்து நம்ம ஏதாவது அசிங்கமா பண்ணியிருக்கோம், தப்பான விஷயம் கொடுத்துருக்கோம்னா நம்மளை திட்டுனா சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஒரு சாரி கட்டி ஒரு ட்ரெடிஷ்னலான டான்ஸுமே கூட அதுக்கு என்னை அவ்வளோ பேசினப்போ ரொம்பவே ஹர்ட் ஆச்சு. இன்னுமே அந்த ஹர்ட்டிங் எல்லாம் இருக்கு எனக்கு. பட் என்னன்னா இவங்களெல்லாம் வந்து இவங்களுக்காகவே நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அதுக்கு மேல. கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறோம். இப்போ பொதுவாகவே வந்துட்டு ஒரு வெறுப்பை காட்டணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு லைனில் கமெண்ட் இருக்கலாம், 2 லைனில் கமெண்ட் இருக்கலாம். உங்கள் கமெண்ட் பார்க்கும்போது சென்டென்ஸ் வைஸாக வந்து இருக்க மாதிரி இருக்குது. அதெல்லாம் படிப்பீங்களா? ஃபுல்லாக படிச்சு பார்ப்பேன். எல்லாமே படிப்பேன். படித்தது ஏதாச்சும் ஒரு கமெண்ட் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு கமெண்ட்டாக இருக்குது. இல்லை எல்லாருமே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க? என்னை எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வையாபுரி, ஏன்னா அவர் மாதிரியே நான் லீனா இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்லாம் ரொம்ப வெக்ஸ் ஆகும். அந்த கமெண்ட்ஸை பார்த்ததுமே கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டு ஓடிடுவேன் நான். ஆனா ரீசெண்ட் டேஸ்ல ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வையாபுரி இந்த சாரி உங்களுக்கு நல்லா இருக்கு. இப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, நான் வையாபுரி அப்படிங்கிறீங்களா, இந்த சாரி எனக்கு நல்லா இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா? எனக்கு மீனிங்கே புரியலைங்க. அந்த கமெண்ட் நான் சொல்லும் போது சிரிச்சுட்டே சொன்னேன் வீட்டுல சொல்லும்போது. அப்ப வந்துட்டு நீ ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல, இப்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற எல்லாத்தையுமே, இல்லைன்னா இந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சுட்டு சொல்லுவேன், இப்படி சொல்லிட்டாங்க நீ அப்படின்னு. பட் அந்த கமெண்ட் சொல்லும்போது சிரிச்சுட்டே சொன்னப்போ ரொம்ப ஸ்போர்ட்டிவ் ஆகிட்டேன், நீ இப்போல்லாம் ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை. நான் ரீசெண்ட் டேஸ்ல வந்து ரசிச்ச கமெண்ட்னா அதுவாக தான் இருக்கும். ஃபாலோவர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னை யாராவது திட்டிருந்தாங்கன்னா இவங்க கீழே போய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கமெண்ட்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணா ஒரு கமெண்ட் தான் அவனோட தான் இருக்கும், கீழே 10-15 கமெண்ட்ஸ் என்னோட ஃபாலோவர்ஸோட தான் இருக்கும். ஒரு சில டைம்ல நான் பாப்பாவோட வீடியோஸ் போடும் போதுமே பாப்பாவையுமே திட்டின பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க, குழந்தையுமே. அப்ப பார்த்தோம்னா அவங்க ஃபேமிலியோட ஒரு குழந்தையோட டிபி எல்லாம் வச்சிருப்பாங்க. நமக்கு அந்த இடத்துல ஒரு செகண்ட் நீங்களும் ஒரு குழந்தை வச்சிருக்கீங்க, இன்னொரு குழந்தைய பேசும்போது தப்பா தெரியலையா, என்ன மனுஷன் நீங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆகும் அந்த டைம்ல. என் அப்பா கூட போட்டோ போட்டிருந்தேன். அப்பா போட்டோக்கு கீழே கமெண்ட்ஸ் வந்து இவர் தான் ஹஸ்பண்டான்லாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் பாப்பாவை பத்தி புள்ள வாழ்க்கையை சேர்த்து நீ நாசம் பண்ற அப்படின்ட்டு, இதெல்லாம் புள்ளையா
அப்படிங்கிற மாதிரி புள்ளைய கேட்கும் போது நான் ரிப்ளை கொடுத்துருவேன். கீழே கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து நான் பாப்பாவை பத்தியோ என் அப்பாவை பத்தியோ கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா கீழே போய் நான் ரிப்ளை கொடுத்துட்டு வந்துருவேன். மக்கு பண்டாரம் பிள்ளையெல்லாம் அப்படி எல்லாம் சொல்லி கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு பாப்பாவை பத்தி. சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எமோஷனல் ஆகிற சூழ்நிலை இருக்கா? அது மாதிரி ஆயிருக்கா நீங்க? ஆயிருக்கு. கெட்ட வார்த்தையை திட்டுவாங்க. அதை திட்டும் போது வந்து ஒரு அந்த கமெண்ட் படிக்கும் போது சடனா ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு அதிகபட்சம் எனக்கு ஒரு 1/2 hour ஆகும். சரி நம்மள மட்டும் தான் இப்படி திட்டுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் செக் பண்ணுவோம் இல்லைங்களா, வேற யாருக்காச்சா அப்படின்னு. இந்த அரைகுறையா ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா அந்த மாதிரி சாங்ஸ்க்கெல்லாம் பண்றவங்களதெல்லாம் போய் பார்த்தோம்னா அப்படியே கமெண்ட்ஸ்ல வந்து பூவா மலருது. எனக்கு அதை வந்து எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியல. அப்போ எனக்கு வந்து யோசிப்பேன் நான் அந்த டைம்ல. அவங்கள போயிட்டு செல்லோம்பாங்க, தங்கோம்பாங்க, அழகிம்பாங்க, அப்படியே ஹாட்டா பறக்கும், ஒரே கிஸ்ஸியா இருக்கும், பயங்கரமா இருக்கும் பாக்குறதுக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம். ஒரு நீட்டா ஒரு டீசென்டானது குழந்தையோட ஒரு ஃபேமிலியே உட்காந்து கூட எங்க வீடியோஸ் பார்க்கலாம். தப்பா நான் எந்த விஷயமே போட்டிருக்க மாட்டேன். அப்ப எனக்கு ஏன் இவ்வளோ பேட் கமெண்ட்ஸ்? எனக்கு நெகட்டிவா வந்த பர்சன்ஸ் முக்காவாசி பார்த்தா அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது இவங்களுக்கு அப்படி இருந்திருந்தா இந்நேரம் செல்லம் தங்கன்னு இருப்பாங்க. நான் ஒல்லியா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்காகவே என்னைய வந்து பள்ளி இந்த லீனா இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் வச்சு ஒட்டகம் மாதிரி இருக்க அந்த மாதிரி ரொம்ப கமெண்ட்ஸ் வரும். அந்த இடத்துல வரும்போது எல்லாமே வந்து ஒரு 1/2 hour கண்டிப்பா ரொம்ப அப்செட் ஆகணும். இப்போ ரீசெண்டா நீங்க பண்ண ஒரு போட்டோ ஷூட் வந்து பயங்கர வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. நிறைய பேஜஸ்ல அந்த போட்டோ வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தென்பட்டு இருக்கு. ஒரு பிரைடல் லுக்ல பார்க்கும்போது உங்க ஆடியன்ஸ்லாம் அதை ஏத்துக்கிட்டாங்களா? நிறைய பேர் வந்து நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா நிறைய பேர் என்கிட்ட சொன்னது நீங்க வித்தவுட் மேக்கப்ல நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான். மற்றபடி அந்த ட்ரெஸ்ஸுக்காக யாரும் இப்ப வரைக்கும் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. எனக்கு அதை வச்சு ட்ரோல்லாம் நிறைய அது எப்படி பாக்குறீங்க? அது ஃபர்ஸ்ட் யார் உங்கள்ட்ட சொன்னது? அது எனக்கு இன்ஸ்டால என்னோட ஃபாலோவர்ஸ் தான். நமக்கு டிஎம் வரும் இல்லையா, அந்த டிஎம்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நான். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த போட்டோ பார்த்துட்டு எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு ஆசாசியா ஒரு ஷூட் எடுத்து போட்டோ போட்டு அதை வந்து கொஞ்சம் சித்தரிச்ச விதம் வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனா அதை ஓபன் பண்ணி போய் பார்த்தப்போ என்ன போட்டிருந்தாங்க? என்னோட ஃபேஸுக்கு பதிலா வந்து ஆக்டர் அந்த ராஜேந்திரன், மொட்டை ராஜேந்திரன் சொல்லுவாங்க, அவரோட ஃபேஸ் இது பண்ணி எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. என் ஃபேஸ் எடுத்துட்டு அவங்க ஃபேஸ் வந்து எனக்கு வச்ச மாதிரி போட்டிருந்தாங்க. போய் பார்த்தப்ப அதுக்கு நிறைய பேர் லைக் அது இதுன்னு போட்டிருக்கோம். நான் அவரோட அந்த என்னோட போஸ்ட் போட்டவரோட ஐடியை போய் நான் செக் பண்ணேன். அவரோட ஐடியில முக்காவாசி வந்து ட்ரோல் பண்ணி தான் போட்டிருக்காரு. எனக்கு வந்து என்னை நீங்க இப்படி சித்தரிச்சிட்டீங்க அப்படி சித்தரிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணோன்னே எனக்கு தோணல. அந்த இடத்துல மீமை கிரியேட் பண்ண ஒருத்தருக்கு நீங்க ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்றீங்க? யாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரி மீம்ஸ் போடாதீங்க. இப்ப வந்து என்னை வந்து திருநங்கை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க. அதுல என்ன, நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் ஒரு லிமிட்டுக்கு மேல தெரிஞ்சு அவங்களும் மனுஷங்க தான். ஏன்னா நான் அவார்ட் ஃபங்க்ஷன்லயும் நான் ரோட்ல காந்திபுரம் நடந்து போகும்போது என்கிட்ட வந்து பேசின திருநங்கைகள் நிறைய பேர் இருக்காங்க. எங்களை மாதிரி இருக்கேன்னு உன்னை சொல்லிட்டாங்கன்னு ஃபீல் பண்றியான்னு கேட்டாங்க. எனக்கு அப்போ ஒரு மாதிரி சொல்லுவோம் இல்லையா, சுருக்குன்னு இருக்கு. அவங்க கேட்டது நம்மளே சுருக்குன்னு இருந்த மாதிரி. ஏன் அவங்களும் மனுஷன் தாங்கண்ணே, அவங்கள மாதிரி இருக்கேன்னு சொன்னா என்ன தப்பு? இருந்துட்டு போலாம். ட்ரோல் பண்றீங்களா, காமெடியா ட்ரோல் பண்ணுங்க. இந்த நெகட்டிவ்ஸ் தாங்காம தன்னோட திறமைகளை மறைச்சிட்டு போனவங்களுமே இருக்காங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. இங்க ஒரு மனுஷன் வளர்ந்து வர்றதை தடுக்கிறது இன்னொரு மனுஷன். நீ எல்லாம் அப்படிங்கிற வார்த்தையே போதும் ஒரு மனுஷன் உடைச்சு உட்கார வைக்கிறதுக்கு. ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பார்த்துட்டு ரொம்ப மனசு விட்டு அழுதுண்டா? ஸ்டார்டிங்ல என்ன கமெண்ட்? உனக்கு HIV வந்திருக்கும் போல அப்படின்ட்டு அந்த இதுக்கான இது இன்ஸ்டாகிராம்ல இருக்கும் இல்லைங்களா, அதுக்கான ஒரு ஐடி, அதே வந்து எனக்கு கீழே டேக் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ் பார்த்துட்டு ரொம்ப அழுதேன் அந்த டைம்ல. அந்த கமெண்ட் நீங்க பார்க்கும் போதும் சரி, ஃபீல் பண்ணும் போதும் சரி, என்னெல்லாம் தோணுச்சு மனசுக்குள்ள? நான் ஒல்லியா இருக்கனாலதான் இவங்க இப்படிலாம் பேசுறாங்க. இப்ப ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன், எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஜிம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கமெண்ட்ஸை பார்த்தா உனக்கு எதுக்கு ஜிம்னு போட்டிருக்காங்க. ஏன்னா பண்ற வீடியோலாம் போடவே இல்லை, போடலைங்க. அதெல்லாம் பார்த்தா காமெடியா கலாய்ப்பாங்க. 1 கிலோ 2 கிலோவெல்லாம் தூக்கிட்டு நிற்கும் போது அதுக்கு ஒரு ட்ரோல் பண்றதுக்கு சொல்லியாங்க கொடுக்கணும். நான் ஒரு பின்னூசி எடுத்து இப்படி காமிச்சனா போதும், அவங்க அதை கடப்பாறையா மாத்தி வச்சிருப்பாங்க. என்னால முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால வெயிட் கெயின் ஆகட்டும் ஃபர்ஸ்ட். எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு வராது நமக்கு. நம்ம எந்த ட்ரெஸ் போட்டாலும் ஒரு கம்ஃபர்டபுளா இருப்போம். ஸோ என்னை ஒல்லியா, ரொம்ப ஒல்லியா இருக்கா, ஒல்லியா இருக்கா அப்படின்னு சொல்லி யாருமே நான் சொல்லி கேள்விப்பட்டதே இல்லை. என்னைய அவுட்லுக்கை வச்சுமே நம்மளோட கான்ஃபிடன்ஸ் வந்து லெவல் அதிகமாகும். நம்ம ஃபிட்டா இருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் தைரியமா இவங்களை ஃபேஸ் பண்ணலாம். ஆனா எப்போ முடியும்னு தெரியல எனக்கு, ஏன்னா ஜிம்முக்கு ஒழுங்கா போறது இல்லை. சரி, ஓகே. இனிமேல் உங்களோட ஹேட்டர்ஸ்க்காக நீங்க என்ன பண்ணலான் இருக்கீங்க? உங்க ஃபாலோவர்ஸ்க்காக என்ன பண்ணலான் இருக்கீங்க? விவேக் அப்படி மாதிரி கேக்குறீங்க.
இவங்களுக்காக இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? ஒன்றும் பண்ணல, அப்ப இனிமேல் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஹேட்டர்ஸ்க்காக அப்படின்னா நான் வளர்றதை பார்ப்பீங்க. நம்ம பேசின பொண்ணா இது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் கண்டிப்பா நான் கொண்டு வருவேன். என் ஃபாலோவர்ஸ்க்கு அப்படின்னா வந்து அவங்க இல்லைன்னா இவ்வளோ போல்டுமே இல்லை. என்னால் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு கேட்டால் எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா ஏதாவது கிடைச்சிச்சுன்னா என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக ஃபாலோவர்ஸ்க்காக பண்ண ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தையும் சேர்ந்து வீடியோ பண்ணும்போது வரக்கூடிய கமெண்ட்ஸ் படிக்கும்போது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும்? நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்னைய தான் பேசுறீங்க, அது குழந்தடா, நம்மள மாதிரி பகை, அடுத்தவங்களை காயப்படுத்துறது இதெல்லாம் குழந்தைக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ குழந்தைன்னு கூட பார்க்காம இப்படி பேசுறீங்களே, என்ன மனுஷங்க நீங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாப்பாவுமே வந்து கும்மி வந்து ப்ராப்பரா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ட்ரெடிஷ்னலா ஒரு விஷயம் பொண்ணு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் பண்றது இல்லாம நாங்க யூனிக்கா ஒரு விஷயம் பிள்ளை கொடுக்கணும். இன்னொன்று ஹெல்த் பெனிஃபிட்டாவும் இருக்கணும். ஏன்னா கும்மி அப்படிங்கிறது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே வந்து ஒரு குழந்தை பண்ணுதுங்கப்போ வந்து அது மோட்டிவா இருக்கும் எல்லாருக்குமே. நான் அந்த ஆங்கிள் தான் பாப்பாவுமே வந்து ஆட வச்சிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு சிலர் வந்து அது நம்ம வேற ஏதோ ஒரு இன்டென்ஷனுக்காக பண்றோம்னு நினைப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவ மூலியமா குழந்தைங்களே பண்ணா அப்ப நம்ம பண்ண முடியாத, நம்ம பிள்ளைங்களும் ஆட வைக்கலாம். ஏன்னா எனக்குமே ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, ஒரு குட்டி பாப்பா மிஞ்சி போன ஒரு 5 இயர்ஸ் இருக்குமா அந்த குழந்தைக்கு, 5 இயர்ஸ். அந்த பாப்பா என்னோட ஃபேன். அவங்க மம்மி வந்து சொல்றாங்க, உங்க வீடியோவே தான் பாக்குறா, போனே தேஞ்சிரும் போல இருக்கு, போய் நான் நின்று கேட்குறேன் உனக்கு என்னை அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னா, ஃபேனா அப்படின்னா அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி ஃபேன் இருக்காங்க. அப்புறம் நான் ஆடுறத பார்த்து தான் எங்க பாப்பாவே நாங்க வந்து ஆடுறக்கு சேர்த்தோம் அப்படி சொல்றவங்க இருக்காங்க. ஸோ அப்படி மோட்டிவா நிறைய போகுது இல்ல, அதனால வந்து நான் இது பெருசா கேர் பண்ணிக்கிறது இல்லை.